கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். தேசம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் அனுப்பின மக்களிலே எல்லாரும் துர்ச்செய்தியை அறிவித்த போது 2 பேர் மாத்திரம் இந்த நம்பிக்கையான வார்த்தை சொல்லுகிறார்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். God Almighty is with us. நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயமாய் முடியாததை நமக்கென்று கர்த்தர் முடித்து தருவார். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும், நாம் கண்ட காரியங்கள் மிக கொடூரமாய் காணப்பட்டாலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது எளிதிலை தாண்டி செல்ல முடியும். இதுதான் நம்பிக்கையின் வார்த்தையாய் மாறியது. அன்பான குடும்பத்தின் மக்களே, அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். மிகப்பெரிய அற்புதத்தை பெற்று கடவுள் அவர்களுக்கென்று வைத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். இந்த காலை நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் கூட சில சூழ்நிலையை கண்டு, சில மக்களை கண்டு, நடக்கிற காரியங்களை கண்டு பயந்து கலங்கி காணப்படலாம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதிருங்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் அற்புதங்களை நமது வாழ்க்கையில் செய்வார். ஒருவேளை ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பயம், இனம் புரியாத ஒரு கவலை, இனம் புரியாத ஒரு கலக்கம், ஏதோ நாம் அறிந்து கொள்ள முடியாதபடி, புரிந்து கொள்ள முடியாதபடி ஏதோ ஒரு ஏக்கம் நமது உள்ளத்திலே இந்த காலை நேரத்தில் காணப்படலாம். கவலைப்படாதிருங்கள், நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். அவர் நம்மோடு கூட இருந்து செய்கிற மிகப்பெரிய அற்புதத்தை நாம் காண்போம், விடுதலைத்துவார். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த இந்த வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். நிச்சயமா எல்லாவற்றையும் தாண்டி செல்லக்கூடிய வழிகளையும் பலத்தையும் நீ தருவதற்கு நன்றி. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் மகிமையுள்ள நாளாக மாற்றித்தார். உள்ளத்தில் இருக்கிற கவலை பாரங்கள் எல்லாம் நீக்குங்க. உம்முடைய சமாதானத்தை தாரும். எங்களோடு கூட தங்கிரும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.